ஏதோ ஒரு தொழிலாளர்களுக்கான கொள்கை என்று ஒன்று அறிவித்தார்கள் அல்லவா, மனு ஸ்மிருதி அடிப்படையில் சிரம் சக்தி ஸ்ரீ. அதற்கு முன்னாலும் தொழிற்சங்கத்தை கேட்கவில்லை. இந்த கோடு வருவதற்கிற போது இந்த மாதிரி மாற்றலாம், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற ஆலோசனையை தொழிற்சங்கத்தோடு கேட்டு இருந்தால்தான் அது ஜனநாயக அரசு. ஆனால் தொழிலாளிகளையும் மதிப்பதில்லை, தொழிற்சங்கத்தையும் மதிப்பதில்லை, ஜனநாயகத்தையும் மதிப்பதில்லை, கலந்து பேசுகிற, கூட்டி பேசுகிற எதையும் மதிப்பதில்லை என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய வழக்கப்படி இந்த எல்லாவற்றையும் எம்ப்ளாயி ரிலேஷன் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் பிஎஃப் கொடுக்கணும், இஎஸ்ஐ கொடுக்கணும், மற்றது கொடுக்கணும். அந்த தொழிலாளி உழைப்பில் யார் ஆதாயம் அடைகிறானோ அவன் தான் அவனுடைய முதலாளி. அப்படி ஒருத்தர் இல்லைங்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் பேசுதுங்களேன். இப்போ 100 தொழிலாளர்கள் அல்லது எண்ணிக்கையில் 10%, விச்சவர் இஸ் லெஸ், இதில் எது குறவோ அது இருந்தால் தான் நீங்கள் பதிவுக்கு போய் விண்ணப்பிக்க முடியும்னு இருக்குது. இதில் என்ன அக்கிரமம்னா, ஏற்கனவே இல்லாதது என்னென்னா, நீங்கள் சங்கம் வச்சுக்கலாம், 7 பேர் வச்சு நீங்கள் சங்கம் வச்சுக்கலாம், அல்லது 10% வச்சு நீங்கள் சங்கம் வச்சுக்கலாம். இந்த 10%ங்கிறது வருஷம் பூரா இருக்கணும். இந்த வருஷமும் இருக்கணும், அடுத்த வருஷமும் இருக்கணும், அது எடுத்துகிட்டு இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு 10 பேரை சங்கத்தை விட்டு போயிட்டேன், 90 பேர் ஆகிட்டான்னு வைங்களேன். நான் பதிவு பண்ணி 10 வருஷம் கழிச்சு இப்போ நீ 90 தான் இருக்கிற, ஆகவே உனக்கு சங்கத்துக்கு. நீங்கள் பெண்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, பெண்களை பற்றி என்ன இருக்குது? மிகப்பெரிய இப்போ பெண்களை இரவில் வேலை செய்யலாம் என்று அனுமதி கொடுத்தது பெண்களுக்குள்ள சலுகை என்று ஒரு வாதிட்டு இருக்கிறார். இந்தியாவில் நீங்கள் பெண்கள் வேலைக்கு போகிறவங்க அவங்க அந்த வேலை போயிட்டு வீட்டுக்கு நிம்மதியாக வீட்டில் ஒரு வேலைக்காரி வச்செல்லாம் வேலை செய்கிறது இல்லைங்க. வீட்டு படியை செஞ்சுட்டு புருஷனை பார்த்துட்டு பிள்ளைய பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்தோன்னா மறுபடியும் அதே மாதிரி எல்லா வேலையும் அவங்கள நீங்கள் இரவு பணி செய்யுங்க, இன்ஜூரியஸ் டு ஹெல்த் என்று அடையாளப்படுத்தப்பட்ட தொழில்களிலும் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த இதுவும் இல்லை. பெண்களை உழைப்பை திருட, அவர்களை சுரண்ட நீங்கள் அன்பார்ந்த தோழர்களே வணக்கம். எதிர்நீச்சல் நேயர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு மீண்டும் எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் ஏ சௌந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நாடறிந்த நல்ல தொழிற்சங்க தலைவர். அண்மையில் இந்த மாதம் 21ஆம் தேதி மத்திய அரசு 29 தொழிலாளர் நல சட்டங்களையும் சுருக்கி ஒரு 4 தொழில் தொகுப்பு சட்டங்களாக லேபர் கோட் என்று மாற்றியிருக்கிறார்கள். இன்றைய தினம் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு மிகப்பெரிய பேசு பொருள். அகில இந்திய அடிப்படையிலே 10 மத்திய தொழிற்சங்கங்கள் வருகிற 26ஆம் தேதி நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது பல்வேறு கட்ட போராட்டங்களை சந்திக்கும் என்கிற அபாயம் இருக்கிறது. ஆகவே இதில் தொழிற்சங்கங்களுடைய கருத்து என்ன என்பது குறித்து ஒரு தெளிவான முடிவுக்கு நமது நேயர்கள் வருவதற்காக தோழர் சௌந்தரராஜன் அவர்களை சந்திக்கிறோம். தோழர் சௌந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். தோழர் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தெரிந்ததுதான், இந்த மாதம் 21ஆம் தேதி மத்திய பிஜேபி அரசு இந்த 29 தொழிலாளர் நல சட்டங்களையும் சுருக்கி 4 தொழில் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட், ஐஆர் கோட் என்று மாற்றியிருக்கிறார்கள். இந்த கோட் என்பது எப்படி தொழிலாளருக்கு, தொழிற்சங்கத்திற்கு ஆபத்தாக முடியும் என்று நேயர்களுக்கு நீங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும். அதாவது இந்த இருக்கிற சட்டங்களை தொகுப்புகளாக 4 தொகுப்புகளாக என்றெல்லாம் அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இது ஒரு தேவையற்ற வேலை. ஆனால் இந்த வேலையை அவர்கள் செய்வதற்கு காரணம், நாங்கள் ஒரு பெரிய முற்போக்கான முன்னேற்றகரமான ஒன்றை செய்கிறோம் என்கிற போர்வையில் ஏற்கனவே இருக்கிற பல சலுகைகளை வெட்டுவதும் சுருக்குவதும் தான் அதனுடைய நோக்கம். அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே டெல்லியில் தெருக்களின் பெயரை மாற்றுவது, அல்லது ஊர்களின் பெயரை மாற்றுவது, அல்லது ஏற்கனவே இருக்கிற கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை பெயரை மாற்றுவது, இப்படி பேர் மாற்றி ஏமாற்றுகிற ஏற்பாட்டை போலத்தான் இது ஒரு ஏமாற்று, தொழிலாளிகளுக்கு எதிரான ஏமாற்று. சுருக்கமாக சொன்னால், இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக மோடி அரசு செய்திருக்கிற கடுமையான தாக்குதல் இது, துரோகம் இது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த துரோகத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எப்படி என்றால், ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை திருத்துவது என்று எந்த அரசு செய்தாலும் அது எப்படி இருக்கும்? இந்த சட்டம் போதாது, இன்னும் கொஞ்சம் முன்னேற்றகரமாக செய்ய வேண்டியிருக்கிறது, இன்னும் கொஞ்சம் மாற்றம் நல்லபடியாக செய்ய வேண்டியிருக்கிறது என்று தான் இருக்கும். அதனால் இந்த சட்டத்தில் ஏற்கனவே இருப்பதை பின்னோக்கி இழுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருப்பதை குறைத்து, வெட்டி, சுருக்கி அப்படி செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தொழிலாளி வர்க்கத்தை ஒரு 150 வருடங்களுக்கு பின்னால் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஒரு சட்டத்தை ஏற்கனவே சொல்லுகிற போது இது யாருக்கு செல்லுபடியாகும் என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே இருக்கிற இடத்துல 100 பேருக்கு
அதிகம் இருக்கிற ஒரு பெரிய தொழிற்சாலையில், அதாவது மேனுஃபேக்சரிங் ஒர்க்கர், உற்பத்தி தொழிற்சாலைகளில் 100 பேருக்கு மேல் இருந்தால் அந்த சட்டம் பொருந்தும். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ஸ் பொருந்தும், ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் பொருந்தும் என்றெல்லாம் இருந்தது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 100 50 ஆக்கணும் அப்படிங்கிறது தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கை. 50 பேரை தாண்டினாலே அந்த தொழிற்சாலைக்கு இந்த சட்டம் பொருந்த வேண்டும். அந்த வகையில் கூடுதலான தொழிலாளிகளுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பது தொழிற்சங்கங்களின் கோரிக்கை. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 100 300 ஆகிட்டார். அப்படின்னா ஒரு சற்றேறக்குறைய 70லிருந்து 80% தொழிலாளிகள், இந்த சட்டம் ஏற்கனவே பொருந்தி கொண்டிருந்த தொழிலாளர்கள் இனிமேல் பொருந்தாமல் போவார்கள். ஒரு 70-80% தொழிலாளிகளுக்கு சட்டம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம், அதுதான் இந்த தொகுப்பு. இதன் மூலமாக மிக கடுமையான நாசத்தை, மோசத்தை தொழிலாளிகளுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஆகவே இதில் எந்த விதமான இதுவும் இல்லை. தொழிலாளிகள் இதை கடுமையாக எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். தொழிற்சங்கங்களை இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். தொழிற்சங்கங்கள் மட்டுமல்ல, தொழிலாளர்கள் அல்லாத சமூகத்தின் இதர பிரிவினரும் இது போன்ற இந்த அக்கிரமங்களை அனுமதித்தால் எல்லா விதமான சட்டங்களும் மோசமாக திருத்தப்படும். ஏற்கனவே விவசாயிகள் சட்டத்தை புதிதாக கொண்டு வந்து அவர்களுக்கு ஏற்கனவே இருந்ததை கெடுக்க பார்த்தார்கள். அதை எதிர்த்து விவசாயிகள் போராடினார்கள். அதே மாதிரி நீங்கள் தலித்துகளோ அல்லது மற்றதோ அல்லது மலைவாழ் மக்களோ இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு சேதத்தை உண்டாக்கக்கூடிய சட்டங்களை இவர்கள் அடுத்தடுத்து போடுகிறார்கள். குற்றவியல் சட்டமும் அதுதான், மோட்டார் வாகன சட்ட திருத்தமும் அதுதான். இப்படி எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஆகவே இதை அனுமதிக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். தோழர், உங்களது பதில் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் என்னென்னா, இந்த சட்டம் வெளிவந்த உடனேயே, இந்த 4 சட்ட தொகுப்பு வெளிவந்த உடனேயே இதை அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றவர்களெல்லாம் வரவேற்பதற்கு முன்னால் அல்லது கருத்து சொல்வதற்கு முன்னால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்பவர்களும் இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லுகிற கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிகளுக்கான ஒரு சங்கம் இருக்கிறது. அவர்கள் முதலிலே இதை மிகப்பெரிய அளவில் வரவேற்று பேசியிருக்கிறார்கள். இதற்கு ஏதேனும் உள் அர்த்தம் இருக்க முடியுமா? இயற்கை இந்த சட்ட திருத்தமே அவர்களுக்காக செய்தது. அவர்கள் வேண்டியபடி, கோரியபடி வெளிநாட்டு முதலாளிகள், கார்ப்பரேட்டுகள் உள்பட நம்முடைய அரசாங்கத்திற்கு கொடுத்த அழுத்தத்தின்படி வந்திருக்கிற தொழிலாளிகளுக்கு எதிரான திருத்தங்கள். ஆகவே அவர்கள் அதை வரவேற்றார்கள். அவர்கள் வரவேற்பதில் இருந்தே இது தொழிலாளிகளுக்கு எப்படி எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தோழர், சரி, அவர்கள் முதலாளிகள் சங்கம் அப்படி சொல்லுகிறார்கள். பிஎம்எஸ் என்கிற ஒரு தொழிற்சங்கம் இருக்கிறது, பாரதிய மஸ்தூர் சங் என்று. அவர்களும் உங்களைப் போலவே தொழிற்சங்கம் நடத்துகிறார்கள். அவர்கள் இதை மாபெரும் வெற்றி என்றும் தொழிற்சங்க வரலாற்றிலே மிகப்பெரிய மைல்கல், ஒரு புதிய புரட்சி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா? அதாவது இந்த சட்ட தொகுப்புகள் வந்தவுடன் பிஎம்எஸ் அதை ஏற்கவில்லை. பிஎம்எஸ் நிறைய மாற்றம் தேவை, இதில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு கோடு, சோசியல் செக்யூரிட்டி கோடை பொறுத்தவரையிலே கடைசி வரை அவர்கள் அதில் திருத்த வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு முன்னால் பிஎம்எஸ் அதில் மாற்றங்கள் தேவை என்றதெல்லாம் அவர்கள் பேசினார்கள். கொஞ்ச காலம் அதை எதிர்த்து தான் அவர்கள் பேசினார்கள். மாற்றம் தேவை என்று தான் அவர்கள் சொல்லி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இப்போது திடீரென்று பீகார் தேர்தலுக்கு பிறகு, மற்றதுக்கு பிறகு அவர்கள் கட்சி ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி அவர்களுடைய தலைவர்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அரசியல் அழுத்தம் காரணமாக அவர்கள் ஒரு கொத்தடிமைகள் எப்படி சொல்லுவதை சொல்லுவார்கள், ஒரு கிளிப்பிள்ளை எப்படி சொல்லுவதை சொல்லுவோம் அப்படி கிளிப்பிள்ளை போல் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கூண்டு கிளி, ஆர்எஸ்எஸின் கூண்டு கிளி அப்படித்தான் பேசும். தோழர், இந்த சட்ட தொகுப்பின் 4 சட்ட தொகுப்பில் ஒன்றுதான் 2019, மற்றது எல்லாமே 2020, 2020 என்று தான் வருகிறது. அப்படி என்றால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த சட்ட தொகுப்பு தயாராகி அரசின் கைவசம் இருந்திருக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் அது சரியாக இருக்கும் என்று. பெரும்பாலும் தொழிற்சங்கங்களுடைய தொடர் போராட்டம், ஆர்ப்பாட்டம், வேலை நிறுத்தம் காரணத்தால் இது இப்பொழுது தாமதப்படுத்தி இப்போது இதை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தொழிற்சங்கங்களிடம் கலந்து பேசவே இல்லையா? 10 மத்திய தொழிற்சங்கங்களிடம் தொழிலாளர் நல அமைச்சர் அல்லது மத்திய அமைச்சர்கள், அரசோ யாரும் இது குறித்து உங்களிடம் கலந்து ஆலோசிக்கவில்லையா? இப்பொழுது நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அப்பொழுது அவர்களிடம் சொல்லியிருக்கலாமே. அதாவது சாதாரணமாக இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ், இந்திய தொழிலாளர் மாநாடு என்பது ரெகுலராக நடக்கும். மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு முறை நடந்தது. அதற்கு பிறகு 10 ஆண்டுகளாக அந்த மாநாடு நடக்கவே இல்லை. அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு முன்னால் முதலாளிகளை இவர்கள் வருடம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இதுவரை தொழிற்சங்கங்களை அழைத்து
என்ன செய்யலாம் என்பது குறித்து எதையுமே அவர்கள் பேசவில்லை. இப்போது அந்த சிரம் ஏதோ ஒரு தொழிலாளர்களுக்கான கொள்கை என்று ஒன்று அறிவித்தார்கள் அல்லவா, மனு ஸ்மிருதி அடிப்படையில் ஸ்ரம் சக்தி ஸ்ரீ. சிரம் சக்தி ஸ்ரீ. அது அதற்கு முன்னாலும் தொழிற்சங்கத்தை கேட்கவில்லை. இந்த கோடு வருவதற்கிற போது இந்த மாதிரி மாற்றலாம், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற ஆலோசனையை தொழிற்சங்கத்தோடு கேட்டு இருந்தால்தான் அது ஜனநாயக அரசு. ஆனால் தொழிலாளிகளையும் மதிப்பதில்லை, தொழிற்சங்கத்தையும் மதிப்பதில்லை, ஜனநாயகத்தையும் மதிப்பதில்லை, கலந்து பேசுகிற, கூட்டி பேசுகிற, எதையும் மதிப்பதில்லை என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய வழக்கப்படி இந்த எல்லாவற்றையும் செய்திருக்கிறாங்க. இந்த சட்ட விஷயத்திலும் அதுதான் நடந்திருக்கிறது. ஒரு இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் அவங்க பிஜேபி உட்பட எல்லோரும் இருக்கிற குழு தானே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தானே, அந்த குழு சொல்லி இருக்கிற பல பரிந்துரைகளை கூட இவர்கள் ஏற்கவில்லை. பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லுகிற கருத்துரை கூட இவர்கள் ஏற்கவில்லை என்பதுதான் அதில் இருக்கிற விஷயம். ஆகவே தொழிற்சங்கத்தை இவர்கள் கலக்கவில்லை, தொழிற்சங்கத்தை கேட்கவில்லை. கேட்டிருந்தால் இது எப்படி அப்பட்டமான மோசமானது. இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்கள் அரசியல் சட்டத்துக்கே எதிரானது. இப்போ சட்டம் என்று அமுலுக்கு வந்தால் ஏராளமான வழக்குகளை நாங்கள் போட வேண்டியிருக்கும். அந்த வழக்கை நாங்கள் போடுவோம். கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சருக்கே எதிரான சில விஷயங்கள் இருக்கிறது. உதாரணமாக கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டமியற்றும் துறை, அது இந்த 3 இதுன்னு சொல்லுகிறது. இந்த 3 ஒன்றோட ஒன்று கிளாஸ் ஆகக்கூடாது, ஒன்றின் மீது ஒன்று உள்ளே போகக்கூடாது. இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ இந்த கோடில் ட்ரைபூனல் அல்லது குறைதீர்க்கும் கமிட்டி என்று அமைச்சா அதை நீதித்துறையில் இருக்கிற யாரையாவது தான் அதனுடைய தலைவராக, அதனுடைய நடுவராக போடணும். அப்போ தான் சட்டப்படி அவங்க அதை விளக்குவார்கள். பயப்படாமல் அல்லது எதுக்கும் அடிபணியாமல் தீர்ப்பு சொல்வார்கள். இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எங்கள் கேஸு டிஸ்மிஸ் ஆகுது, மற்றதாகுதுன்னா ட்ரைபூனலுக்கு தான் போகும், அங்கே ஜட்ஜி தான் இருப்பார். அல்லது சிவில் கோர்ட்டுக்கு போகும், அங்கே ஜட்ஜி இருப்பார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரைபூனலில் ஒரு நீதித்துறை நபர் இருப்பார், இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு நபர் இருப்பார். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய சட்டம் தெரியாது. இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க எப்படி தொழிலாளிக்கு அவன் அட்மினிஸ்ட்ரேஷனாகத்தான் தீர்ப்பு கொடுப்பான். சட்டப்படியான தீர்ப்பு இருக்காது. நமக்கு தேவை சட்டப்படியான தீர்ப்பு. ஆகவே இது பேசிக் ஸ்ட்ரக்சருக்கே எதிரானது. இப்போ நீதித்துறையும் அட்மினிஸ்ட்ரேஷன் இதையும் நீங்கள் ஒன்றா கலந்து பண்ணுறதுங்கிறது தப்புங்கிறது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் முன்கூட்டியே நாங்கள் சொல்லியிருப்போம். இதையெல்லாம் அவங்க செய்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் செய்யவில்லை. இனிமேலும் இது போன்ற பிரச்சனைகளில் அவர்கள் ஜனநாயகமாக நடக்க மாட்டார்கள். இப்போ கடைசியாக இருக்கிறது எஸ்ஐஆர் தான். தொடர் இந்த 4 சட்ட தொகுப்பும் 21ஆம் தேதி இந்த மாதம் வெளியிடப்பட்டது. 22ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் இருக்கிற ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகை, பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற அந்த தாய்மொழி பத்திரிகைகளில் பெரிய பெரிய விளம்பரம். தொழிலாளர் துறையில் மிகப்பெரிய புரட்சி, தொழிலாளர்கள் வாழ்விலே மிகப்பெரிய விளக்கேற்றம், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். சில இடங்களில் குறிப்பாக இந்த ஜிக் ஒர்க்கர் என்று சொல்லக்கூடியவர்கள், அப்புறம் முறைசாரா தொழிலாளர்கள், பெண்கள், இவர்களெல்லாம் சேர்த்து ஒரு 40 கோடி உழைப்பாளி மக்களுக்கு இது மிகப்பெரிய வெளிச்சத்தை தரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே, இது குறித்து உங்களது கருத்து என்ன? அதாவது ஏற்கனவே இருக்கிற சட்டத்திற்கு உள்ளிட்டே இவங்க சொல்லக்கூடிய பெண்கள், இவங்க சொல்லக்கூடிய ஜிக் ஒர்க்கர்ஸ், இவங்க சொல்லக்கூடிய கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருடைய பிரச்சனைகளையும் நாம் தீர்க்க முடியும். எல்லோருடைய பிரச்சனைகளிலும் சில விஷயங்களை சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கிற சட்டத்திலேயே ஒரு சரத்து. இத்தனை ஆண்டுகளில், இந்த 75 ஆண்டுகளில் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் ஏராளமான புது சரத்துகள், அமெண்ட்மெண்ட்டுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அமெண்ட்மெண்ட்டுகள் மூலமாக முன்னேற்றகரமான சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலேயே அப்படி நடந்திருக்கு. தமிழ்நாடு இப்போ 480 நாட்கள் ஒருவர் தொடர்ச்சியாக வேலை செய்தால் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது இடையில் வந்த சட்டம். இதுக்கு ஒன்றும் தனியாக இப்போ கோடெல்லாம் ஒன்றும் கிடையாது, போட முடியும். இப்படி இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் செய்திருக்க முடியும், செய்திருக்க வேண்டும். இந்த கோடுங்கிற பேரில் பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு வழக்கமாக செய்ய வாய்ப்பிருந்த ஒன்றை இப்போ தூக்கி பேசுவது என்பது அது ஒரு விதமான ஃப்ராட் ஆன் பீப்புள். இப்போ இப்போ ஜிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜிக் ஒர்க்கர்ஸுக்கு இப்போவும் இந்த கோடுலேயும் கூட தொழிலாளர் முதலாளி உறவு அங்கே உண்டு என்று இவர்கள் சொல்லவில்லை. எம்ப்ளாயி ரிலேஷன் அது வேணும்னு நம்ம கேட்குறோம். இது இப்போவும் அவங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி இருக்கும், வெல்ஃபேர் போர்டு இருக்கும். அவங்க கோட்டு சூட்டு போட்ட பிச்சைக்காரராக இருப்பார்கள், மோட்டர் பைக் வைத்த பிச்சைக்காரராக இருப்பார்கள். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த ஆள் சொல்கிறான்.
இது என்ன பெருமை இருக்குது இதில்? நீங்கள் அந்த தொழிலாளிகளுக்கு எம்ப்ளாயி ரிலேஷன் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் பிஎஃப் கொடுக்கணும், இஎஸ்ஐ கொடுக்கணும், மற்றது கொடுக்கணும். அந்த தொழிலாளி உழைப்பில் யார் ஆதாயம் அடைகிறானோ அவன் தான் அவனுடைய முதலாளி. அப்படி ஒருத்தர் இல்லைங்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் பேசுதுங்களே. 3000-4000 கோடி ஓலா உபேர் மட்டும் இன்றைக்கி குவிச்சிட்டான் காசு. அவன் தானே ஆதாயம் அடைஞ்சான், அவன் தானே முதலாளி. உண்மைதான். அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளினா பிரின்சிபல் எம்ப்ளாயர் என்பவர் வந்து ரெஸ்பான்சிபிள். அவருக்கு கான்ட்ராக்டர்னு நீங்கள் வச்சா கூட ஒரு ஹார்பரில் அல்லது ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் அல்லது ஒரு சிஎம்ஆரில் கான்ட்ராக்ட் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் கான்ட்ராக்டர்கிட்ட தான் சம்பளம் வாங்குவான். ஆனால் வேலை பார்க்குற அந்த சிஎம்ஆர்எல் என்பது அவனுடைய முதன்மை முதலாளி, அவனுடைய பிரின்சிபல் எம்ப்ளாயர். ஏன்னா இவன் உழைப்பால் சிஎம்ஆரால் தான் பயனடையுது, போர்ட்டு தான் பயனடையுது. அப்போ அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு பொறுப்பு உண்டு என்று ஏற்கனவே தெளிவாக இருக்குது. இப்போ அதெல்லாம் காலி ஆகிப்போச்சு. பிரின்சிபல் எம்ப்ளாயர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சம்பளம் கொடுக்குற இடத்துல பிரின்சிபல் எம்ப்ளாயருடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும்னு ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இருக்குது. இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ அதெல்லாம் இல்லை. ஆகவே இந்த சட்டம் வந்து எல்லா வகையிலும் ரெட்ரோகிரேட். இது வந்து பின்னோக்கி ஏற்கனவே இருக்கிற தொழிலாளர் நலன்களை உரிமைகளை இழுக்கிற ஒரு மோசமான காரியம் என்பதைத்தான் நான் வந்து வலியுறுத்துகிறேன். இவங்க விளம்பரம் முழுவதும் பொய். அதாவது ஒரு வருடத்தில் கிராச்சுவிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒன்று. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரு வருடத்தில் வீட்டுக்கு அனுப்பிடுவான்னு அர்த்தம். அதான் அதனுடைய அடுத்த பக்கம். அதை மறைக்கிறானுங்க. 1. 2, ஒரு வருடத்தில் கிராச்சுவிட்டி கிடைக்கும்னா 364வது நாள் உன்னை வீட்டுக்கு அனுப்பிட்டா கிராச்சுவிட்டி இல்லை. இப்போ 5 வருஷம் அப்படின்னு இருக்கிறத 4 வருஷத்தில் வீட்டுக்கு அனுப்பிட்டா, இப்போ நீங்கள் வந்து அக்னிவீர்னு இராணுவத்தில் வச்சான் 4 வருஷம்னு. 4 வருஷம் அப்படின்னு வச்சுட்டதுனால அவனுக்கு கிராச்சுவிட்டின்னு சொன்னான். பெரிய கலகம், பஸ்ஸை கொளுத்தி எல்லாம் நடந்து, இல்லை இல்லை உங்களுக்கு கிராச்சுவிட்டி உண்டு, இல்லை இல்லை உங்களுக்கு அது உண்டு இது உண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால் நீ வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய அக்கிரமமான ஒன்றை அவங்க வந்து இப்போ இந்த கோடில் புகுத்தியிருக்காங்க. அது ஏற்கனவே சட்டத்தில் கிடையாது. அந்த சட்டத்தில் இதுதான் முன்னேற்றமா? ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது தான் முன்னேற்றமா? அப்போ அந்த தொழிலாளியை வந்து 2 வருஷத்தில் வீட்டுக்கு அனுப்புவோம்னா கிராச்சுவிட்டி கொடுத்து அனுப்பணும், இல்லைன்னா வரமாட்டான். ஆகவே இதில் வந்து எந்த சாதனையும் கிடையாது. இதில் இந்த 4 சட்ட தொகுப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட தொகுப்பு வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020, தொழில் உறவு சம்பந்தமான கோட். இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் வந்த பிறகு இந்த தொழிற்சங்கங்களுடைய செயல்பாட்டை அது எப்படி பாதிக்கும்? அதே போல் அவங்களுடைய கூட்டு வேற உரிமை, பார்கெனிங் கெப்பாசிட்டி என்பதை எப்படி பார்க்க வேண்டும்? இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டு, ட்ரேட் யூனியன் ஆக்டு, ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்டு, இந்த 3ஐயும் சேர்த்து அவர்கள் வந்து கோடு என்று அவர்கள் ஐஆர் கோடு என்று சொல்லுகிறார்கள். இதில் ட்ரேட் யூனியனில் வந்து ட்ரேட் யூனியனை இல்லாமல் பண்ணுறதுக்கு அல்லது ட்ரேட் யூனியனை வந்து ஏதோ ஒரு வகையில் காரணம் சொல்லி அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பறிக்கிறதுக்கு இதில் வந்து இப்போ ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஏற்கனவே ட்ரேட் யூனியனுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து 45 அப்ளிகேஷன் கொடுத்து விண்ணப்பித்து 45 நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்குது. சங்கப்பதிவை ரெஜிஸ்ட்ரார் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இல்லைன்னா காரணம் சொல்லணும். அதை கூட சொல்லாததுனால தான் சாம்சங்கில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது. பிறகு உயர்நீதிமன்றத்தில் போய் எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு உயர்நீதிமன்றம் தலையில் கூட்டின அப்புறம் அவங்க வந்து கொடுத்தாங்க. இப்போது இவ்வளோ நாட்களும் நீங்கள் செய்யணுங்கிற வரையறை இப்போ அதில் கிடையாது, இந்த கோடில் கிடையாது. இல்லை அப்படின்னா ஆகாத சங்கம் வேண்டாத சங்கம் நீங்கள் நினச்சிங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் பதியவே செய்யாமல் 2 வருஷம் 3 வருஷம் கூட வச்சுருப்பார். இந்த ரவி பில்லை வச்சுருக்கிற மாதிரி, இந்த கவர்னர் பில் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்கன்னா பதிவு ஆகாது. அடுத்தது வந்து இந்த தொழிலாளர் வந்து இப்போது 100 தொழிலாளர்கள் அல்லது எண்ணிக்கையில் 10%, விச்செவர் இஸ் லெஸ், இதில் எது குறவோ அது இருந்தால் தான் நீங்கள் வந்து பதிவுக்கு போய் விண்ணப்பிக்க முடியும்னு இருக்குது. இதில் என்ன அக்கிரமம்னா, ஏற்கனவே இல்லாதது என்னென்னா, நீ சங்கம் வச்சுக்கலாம், 7 பேரை வச்சு நீங்கள் சங்கம் வச்சுக்கலாம், அல்லது 10% வச்சு நீங்கள் சங்கம் வச்சுக்கலாம். இந்த 10%ங்கிறது வருஷம் பூரா இருக்கணும். இந்த வருஷமும் இருக்கணும், அடுத்த வருஷமும் இருக்கணும், அது எடுத்துகிட்டு இருக்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு 10 பேரை சங்கத்தை விட்டு போயிட்டேன், 90 பேர் ஆகிட்டான்னு வைங்களேன், நான் பதிவு பண்ணி 10 வருஷம் கழிச்சு இப்போ நீ 90 தான் இருக்கிற, ஆகவே உனக்கு சங்கத்து பதிவு ரத்துன்னு சொல்லலாம். வருடம் அந்த மெம்பர்ஷிப் இருக்கணும், அந்த மெம்பர்ஷிப் இருக்கணுங்கிறது இதுக்கு முன்னே இது வந்து கிடையாது. இப்போ அதை வந்து பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் நான் வந்து 110 ஆயிடுவேன், அடுத்த வருஷம் நான் 210 ஆயிடுவேன், இதாகிடுவேன். அல்லது நீங்கள் வந்து ரெக்ரூட்டே பண்ணாமல் இருக்கீங்க, அப்பாயின்மெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு பக்கம் ரிட்டையர் ஆகுது, ஒரு பக்கம் மற்றதாகுது. எல்லா கம்பெனிலையும் இதை நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். ஆகவே இது எதுக்குன்னா,
ஓ இந்த சங்கத்தில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குப்பா, அதனால் அந்த சங்கத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்லு, பதிவுன்னு சொல்லிட்டு அது பண்ணுறது. இந்த மாதிரி பல வழிகளில் சங்கங்களை வந்து பதிவை பறிக்கவும் சங்கங்களை வந்து முடக்கவும் அவர்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ் இதில் வச்சுருக்காங்கிறது தான் இதில் இருக்கிற மிக மோசமான ஒரு பொடி. அடுத்தது வந்து கலெக்டிவ் பார்கெனிங் என்பது இல்லை. ஏற்கனவே எம்ப்ளாயர் அண்ட் ஒர்க்மென் அப்படின்னு இருக்குது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில். இப்போ எம்ப்ளாயர் அண்ட் ஒர்க்கர்னு இருக்குது. இப்போது எம்ப்ளாயர் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒர்க்கர்கிட்டையும் ஒப்பந்தம் போட்டு போயிடலாம். ஒர்க்மென் அப்படின்னா ப்ளூரல், இது ஒர்க்கர் சிங்கிள் போட்டு போயிடலாம். அதில் வந்து ஒரு பொடி வச்சுருக்கான் அதில், அது வந்து மோசமாக பண்ணுறதுக்கு. அதனால் கலெக்டிவ் பார்கெனிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க நோக்கம். இப்போ இந்த கூட்டு பேரம் என்பது இல்லாமல் போனால் பெரிய வெடிப்பும் கலகமும் தான் ஏற்படும். இப்போ நீங்கள் வந்து சங்கமே இல்லாத 150 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான போராட்டங்கள், அடக்குமுறையை எதிர்த்து இந்த மாதிரியான கடுமையான வேலைப்பழுது, வேலை நேரம் இதையெல்லாம் எதிர்த்து தொழிலாளிகள் ஸ்ட்ரைக் பண்ணி வேறு வழி இல்லாமல் சங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா கலெக்டிவ் பார்கெனிங் என்கிற ஒரு ஏற்பாட்டை வைத்து கொள்ளாமல் போனால் தொழிற்சாலையை நிம்மதியாக நடத்த முடியாது என்கிற நெருக்கடி அவர்களுக்கு அந்த போராட்டங்கள் காரணமாக வந்தது. அதான் சங்கம் வந்ததுக்கு காரணம், சட்டம் வந்ததுக்கு காரணம். இப்போது பழையபடி இந்த கலெக்டிவ் பார்கெனிங் இல்லைங்கிற முடிவு இவர் போகிறாரு. ஏராளமான வெடிப்புகள் வருமே தவிர இதனால் வந்து எந்த நல்லதும் வராது. ஃபிக்கி சிஏஏ எல்லாம் வந்து அந்த வெடிப்பை அனுபவிப்பார்கள். இப்படியான பல்வேறு பாதிப்புகள் இருக்கிற இந்த தொழிற்சங்கங்களாம் ஒன்றாம் சேர்ந்து தான் அநேகமாக 26ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று தகவல் தெரிகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் எப்படி இருக்கும்? நாடு தழுவிய அளவில் இருக்குமா? இதற்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும்? இதற்கு பிறகு ஏதேனும் அரசு செவிசாய்க்க வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இந்த போராட்டம் வந்து நிச்சயமாக மிக வலுவாக நடைபெறும். இந்த 26 மட்டுமல்ல, இது வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு போராட்டம். இது ஒரு நீண்ட போராட்டமாக நிச்சயமாக இருக்கும். இதில் இந்த கோடில் இருக்கிற இந்த மோசமான அம்சங்கள் குறைந்தபட்சம் ஏற்கனவே இருப்பதில் செய்திருக்கிற மோசமான மாற்றங்களாவது, முன்னேற்றகரமாக அல்ல, அந்த மாற்றங்களாவது அடித்து ஒழிக்கப்படுகிற வரை இந்த போராட்டம் என்பது தொடரும். அதிலே தொழிலாளிகள் நிச்சயமாக அவர்கள் சாதிப்பார்கள், வெற்றி பெறுவார்கள். அரசாங்கத்தால் அதை செய்ய முடியாது. ஒன்று, அரசியல் மாற்றத்திற்கும் ஆட்சி மாற்றத்துக்குமே கூட இந்த கோடுகளை திணிப்பதும் அதை எதிர்த்த போராட்டங்கள் வெடிப்பதும் காரணமாகும். ஆட்சி மாறி கூட இந்த கோடுகள் மாறும். அந்த அளவுக்கு வந்து நிலைமைகள் இருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக்குவதெல்லாம் இந்த கோடில் இருக்கிற மிக அக்கிரமமான அயோக்கியத்தனமான விஷயம். அதை எதிர்த்து அதை வந்து பல இடங்களில் போட்டாங்க. தமிழ்நாட்டிலும் இந்த தமிழக அரசு கொண்டு வந்தது. அதை எதிர்த்து நாம் வினையாற்றினோம். அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது. அதே மாதிரி பல இடங்களில் அந்த போராட்டங்கள் நடக்குது. ஓவர் டைமுக்கு வேஜு, மற்றது இப்படிப்பட்ட விஷயங்களை கட்டாயமாக வாங்குறது. இப்போ நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு 225 மணி நேரம் ஓவர் டைம் செய்யலாம். இப்படிலாம் வந்து புதுசு புதுசாலாம் போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்யா, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நேரம்யா, இது 3 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து கசக்கி புழிஞ்சிருவான். நாராயணமூர்த்தி சொன்ன மாதிரி 70 மணி நேரம், 80 மணி நேரம், 90 மணி நேரம் அப்படிங்கிற நிலைமை தான் போகும். இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. இப்போ நீங்கள் பெண்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, பெண்களை பற்றி என்ன இருக்குது? மிகப்பெரிய இப்போ பெண்களை வந்து இரவில் வேலை செய்யலாம் என்று அனுமதி கொடுத்தது பெண்களுக்குள்ள சலுகை என்று ஒரு வாதிடுகிறார். இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க, அவங்க அந்த வேலை போயிட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக வீட்டில் ஒரு வேலைக்காரி வச்செல்லாம் வேலை செய்கிறது இல்லைங்க. வீட்டு படியை செஞ்சுட்டு, புருஷனை பார்த்துட்டு, பிள்ளைய பார்த்துட்டு, இப்போ அப்பா அம்மாவை பார்த்துட்டு, மாமனார் மாமியாரை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்தோன்னா மறுபடியும் அதே மாதிரி எல்லா வேலையும் பார்க்குற பெண்கள் தான் அங்கே இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் இரவு பணி செய்யுங்க, இன்ஜூரியஸ் டு ஹெல்த் என்று அடையாளப்படுத்தப்பட்ட தொழில்களிலும் நீங்கள் வேலை செய்யுங்க, உங்களுக்கு அனுமதி தரோம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த இதுவும் இல்லை. அது வந்து பெண்களை வந்து உழைப்பை திருட, அவர்களை சுரண்ட நீங்கள் வந்து 75 வருஷமாக இது கிடையாதுங்க. 75 வருஷமாக ஒரு 20 இண்டஸ்ட்ரியில் பெண்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ அது உள்பட நாங்கள் பயன்படுத்தோன்னு சொல்கிறாங்க. இது பெண்களுக்கு சாதகமானதல்ல. இப்போ சில பெண்கள் அவன் என்ன சொல்கிறான், பெண்கள் இஷ்டப்பட்டால் தான் அவங்க இரவுக்கு போகணும், இல்லைன்னா போக வேண்டியதில்லை அப்படின்றான். இஷ்டப்படாமல் இருக்க முடியுமா? நீ நாளைக்கு நைட்டு வாமா அப்படின்னு சொன்னால், நான் வர முடியாது சார், எனக்கு வீட்டில் இந்த வேலை இருக்குன்னு சொன்னாக்கா, அப்போ நான் வராதம்மா, அப்படியே வீட்லேயே இருந்துக்குமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? வேலைக்கு நீ தேவை. இன்றைக்கி வேலை தேவை என்பதும்
வாழ்க்கை தேவைக்கான பணம் தேவை என்பதும் இந்த வறுமையும் வேலையின்மையும் தான் அவங்க வேலைக்கு வருவதற்கு காரணம். அது ரெண்டும் அவர்களை துரத்தும் போது நீ ஓவர் டைம் செய்யுங்கிறதையோ இரவு பணிக்கு வா என்பதையோ மறுக்கிற நிலையில் அவங்க இருக்க முடியாது. இப்போ இதெல்லாம் பேப்பரில் தான், இது தாளில் இருக்குமே தவிர நடைமுறையில் வராது. அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் என்பதையும் அகற்றி விட்டார்கள். இன்ஸ்பெக்ஷன் கம் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அவர் அங்கே போய் ஃபெசிலிட்டேட் பண்ணுவார். இதுதான் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் வேலைன்னு ஆரம்பிச்சிட்டா இதில் என்ன இருக்குது? இப்போ இன்ஸ்பெக்ஷன் இல்லை அப்படின்னு ஆகிப்போய். அது இவங்ககிட்ட முன்கூட்டி சொல்லிட்டு தான் இவர் வந்து ஆய்வு செய்ய போகணும் அப்படின்னா அது என்ன ஆய்வு? அது இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப அக்கிரமமானது. எல்லாருமே வந்து முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு மோடி பேசி கொண்டிருக்கிறார் அல்லது நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார். இதனுடைய எதிர்வினையை அவர்கள் சந்திப்பார்கள். ஸோ இந்த 4 சட்ட தொகுப்புக்கு எதிரான முதல்கட்ட போராட்டமாக இந்த 26ஆம் தேதி இருக்கிறது. அடுத்து அரசினுடைய நிலைக்கு ஏற்ப அடுத்தடுத்து தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் இல்லையா? அதாவது தொழிற்சங்கங்கள் அந்தந்த தொழிற்சாலைகளில் இந்த சரத்து எனக்கு பொருந்தாது, இந்த சரத்தை நான் ஏற்க மாட்டேன், இந்த சரத்துப்படி எனக்கு வேலை வாங்கினால் வேலை நிறுத்தம் செய்வேன் என்று ஒரு பக்கம் போராட்டம் நடக்கும். அது லோக்கல் போராட்டம். அதே மாதிரி மாநில அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், இந்திய அளவில் ஒரு சங்கமோ ஒரு மையமோ அதே மாதிரி அனைத்து சங்கங்களோ இப்படி எல்லா வகையிலும் இந்த போராட்டம் நடக்கும். ரொம்ப சிறப்பானது எதுன்னா இப்போ விவசாயிகளும் இதில் கரம் கோர்த்து இருப்பது என்பது சிறப்பு. ஆகவே இதெல்லாம் சேர்ந்து இந்த போராட்டங்கள் நிச்சயமாக தொடர்ந்து நடக்கும். அதில் வந்து இது முடிகிற வரை இந்த போராட்டம் ஓயாது. தோழர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு நமது நேயர்கள் சார்பாக நன்றி. அவருடைய இந்த பேட்டியிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. மத்திய பிஜேபி மோடி அரசு ஒரு எரிமலையின் மீது உட்கார்ந்திருக்கிறது. அது எந்த நேரமும் வெடிக்கலாம். தொழிலாளர்களுக்கு இழப்பதற்கொன்றுமில்லை, அடிமை சங்கிலியை தவிர பெறுவதற்கோ ஒரு பொன்னுலகம் உண்டு என்று தோழர் ஏஎஸ் அவர்கள் நமக்கெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தொடர்ந்து தொழிலாளர்கள் இந்த 4 சட்ட தொகுப்பை வாபஸ் வாங்கும் வரை, அரசு வாபஸ் வாங்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். நாமும் அவர்களோடு தொடர்ந்து நிற்போம். நன்றி, வணக்கம்.